வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க, பல்லடன். யாருக்காகம்மா பார்க்க போகிறீங்க? பொண்ணு பார்க்கணுங்க. பி சௌமியா. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 4/5/2000. 4/5/2000. பிறந்த நேரம் 3:42 PM. 3:42 PM. பிறந்த இடம்மா? பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேஷராசி, பரணி நட்சத்திரம், கன்னி லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்மா? பொண்ணுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிங்களா? மேஷராசி, பரணி நட்சத்திரமா, அருமையான ஜாதகம்மா. 8ல் இத்தனை கிரகங்கள் சேர்ந்துருக்கிறதுனால பயப்பட வேண்டாம்மா. அது கொஞ்சம் பயமா இருக்குங்கம்மா, அதுதான் கேட்டேன் குருஜி. அந்த இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால 8ஆம் இடத்தின் நல்ல பலன்கள், சுபத்துவ பலன்கள் நடக்கும். கோயம்புத்தூர்ல குழந்தை இருக்க மாட்டா கல்யாணத்துக்கு பிறகு. ஓகேங்கம்மா. இந்த 8 பலன் மெட்ராஸ்ல ஒர்க் பண்றாங்க சார். ஆமாம்மா, கோயம்புத்தூர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற மாநிலத்துக்கு போயிடுவா. திருமணத்திற்கு பிறகு இந்த குழந்தை வேற மாநிலத்துக்கே போகும். மெட்ராஸ்ல எல்லாம் இருக்காது. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி மெட்ராஸ்க்கு வந்துட்டா. 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையானது ஒரு நல்ல யோகம். சுக்கிரனும் குருவும் இத்தனை கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இந்த குழந்தைக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 2027 வரைக்கும் செவ்வாதசை சுக்கிரபக்திக்கு பிறகு தான் திருமண அமைப்புகள் நடக்கும். செவ்வாதசை சுக்கிரபக்தி, செவ்வாய் சுபர் வீட்டில் தான் இருக்கிறார். ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமான அமைப்பு. அதனால் யாராவது 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது, இந்த பொண்ணு நல்லா இருக்காதுன்னு சொன்னால் தயவு செய்து நம்பிடாதீங்க. சுபத்துவம் தான் பயமா இருந்துச்சு, நிறைய கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிறது. சுபத்துவம் தாமா ஒரு விதத்தை தீர்மானிக்கும். குருவும் சுக்கிரனும் அந்த இடத்துல 8ஆம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. குரு நட்பாக இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற அமாவாசை தோஷத்தை கூட நிவர்த்தி பண்ணுறது அந்த 2 கிரகங்கள் தான். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் கல்யாணம் ஆகி போவா. கல்யாணம் கூட 8ல் சனி இருந்தாலும் இந்த செவ்வாதசை சுக்கிரபக்தியில் இந்த பெண்ணுக்கு ஆகிடும். செவ்வாதசை சுக்கிரபக்தினா வர ஜூலை மாதத்திற்கு பிறகு 2026 அடுத்த வருஷம் தை மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்துலையும் இந்த பெண்ணுக்கு கல்யாணம், திருமண அமைப்புகள் நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறவர். கடகத்தில் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டிற்கு போவதற்கு பெண்ணுக்கே விருப்பம் இருக்கும். லவ் மேரேஜ் தான் நடக்குங்க குருஜி, இல்ல பேரண்ட்ஸ் பார்த்து வைக்கிறது? அப்படிலாம் கிடையாதுமா. நான் அம்மா அப்பாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டுலாம் நடக்க மாட்டா. அதனால் சுக்கிர தசைகள் சுக்கிர அமைப்புகள் நடக்கும்போது தான் லவ் மேரேஜ் அமைப்புகள் இருக்கும். நீங்கள் பார்க்குற மாதிரியும் இருக்கும், நீங்கள் ஒத்துக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் தான், அதாவது யாராக இருந்தாலும் இந்த பெண்ணு ஒரு மாதமாக ஒரு 2 மாதமாக பேசி பழகாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது விருப்பங்கள் அவருக்கு இருக்கும். ஆனால் இதை லவ் மேரேஜ்னா ஓடி போகிறது, லவ்னா அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான அமைப்புகள் அவளுக்கு இல்லைம்மா. அமாவாசை அமைப்பில் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறனால தாய் தகப்பனை மீறி எதையும் செய்ய மாட்டா. தாய் தகப்பனுடைய சம்மதத்தோடு மட்டுமே செய்வாள். ஆனால் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறவர். ராகுதசை கடகத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக ராகுதசை குருபக்தியிலேருந்தே வெளிநாட்டுக்கு போவாமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. நேயர்களின் அனைத்து விதமான சந்தேகங்கள்